ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ராக்கெட் தமிழ். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீடியோ போடுறோம்னு நினைக்கிறேன். எஸ், யா. ஸோ லைக் நம்ம வந்து தாஞ்சூரில் ஒரு ஸ்பேஸ் ஈவெண்ட்டுக்கு நம்ம டீச்சிங் பார்ட்னராக ஜாயின் பண்ணியிருக்கோன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருக்குமே முன்னாடியே ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக நாங்கள் அபவுட் ஒரு 12,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே நாங்கள் இந்த ஸ்பேஸ் சயின்ஸை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரியலி வந்து ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ இந்த ஈவெண்ட்டில் நாங்கள் டீச்சிங் பார்ட்னராக இந்த மாதிரி இன்னும் ஒரு 2-3 யூடியூப் சேனல்ஸ்லேருந்து பெரிய பெரிய ஆள்லாம் வந்து டீச்சிங் பார்ட்னராக இருந்தாங்க. ஸோ அவங்களாம் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வந்து நியூ கிரியேஷன் தமிழ்லேருந்து பரமேஸ்வரன் அண்ணா வந்திருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்போம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹாய் அண்ட் ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இதுவரையும் நிறைய ஈவெண்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம். நம்மளோட எல்லா ஈவெண்ட்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக சொல்லணும்னா இப்போ தஞ்சாவூரில் நடந்த அறிவியல் அறிவோம் அந்த கண்காட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 12,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், ஒரு 5,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து பார்த்தாங்க. இதுலேருந்து நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அறிவியல் பற்றிய ஆர்வம் வந்து மக்களுக்கு இப்போது சமீப காலத்தில், குறிப்பாக சொல்லணும்னா சந்திராயன் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம், சந்திராயன் 3 சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் மக்களிடையே நிறைய வந்து அது போய் சேர்ந்துருக்குன்னு நல்லா தெரிஞ்சுது. பள்ளி மாணவர்கள், அது தனியார் பள்ளி மாணவர்கள் மட்டும் இல்லை, அரசு பள்ளி மாணவர்கள் இதில் மிகவும் ஆர்வம் காட்டினது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அவர்கள் கேட்ட கேள்விகள் நாங்கள் ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கான பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு கூட இருந்தது. அதே போல் என்னோட அனுபவத்தில் இந்த டெலஸ்கோப் கொண்டு வந்து மக்களுக்கு சேர்க்கணும்னு நினச்சது சரியான இடத்துக்கு இப்போ தான் வந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பொதுமக்களுக்கு அவங்க வெறுங்கண்ணில் நிலாவும் சூரியனும் நட்சத்திரங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதே வான் தொலைநோக்கியில் வான் பொருளை பார்க்கும்போது அவங்களுக்கு உண்டான அந்த ஆர்வமும் வியப்பும் நாங்கள் பார்க்க முடிஞ்சது. மேலும் தஞ்சாவூர் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி மாணவர்களும் வந்து இதை பார்த்துட்டு போயிருக்காங்க. இதுபோல் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கணும். அதன் மூலயமா இந்த அறிவியலை கொண்டு போய் சேர்க்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். என்னோடய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்ட இந்த ஹோம்மேட் டெலஸ்கோப்பை வந்து பள்ளி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நேரடியாகவும் ஆன்லைன் செஷன் மூலியமாகவும் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கோம், சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆர்வம் உள்ள மாணவர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு, அது யூடியூப் வழியாகவோ இல்லை வெப்சைட் வழியாகவோ அல்லது நேரடியாகவோ வந்து தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் நம்ம இந்த ஹோம்மேட் டெலஸ்கோப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும், வான்பொருட்களை டெலஸ்கோப் மூலம் எப்படி பார்க்குறது, அதை எப்படி ஃபோட்டோகிராஃபிஸ் பண்ணுறது அப்படிங்கிற வரையும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இது வந்து ரொம்ப எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இதன்படி நம்மளோட மாணவர்களுக்கு இந்த அறிவு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நடராஜன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவதாக ஐவிஷன் இந்தியாவிலேருந்து சுரேஷ் அண்ணா வந்திருக்காங்க. அவங்கள்ட்டையும் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஐவிஷன் இந்தியாவிலேருந்து சுரேஷ் பேசுகிறேன். ஆக்சுவலாக இந்த தஞ்சாவூர் ஈவெண்ட் பற்றி ஃபஸ்ட்டு கேட்டாங்க எங்கிட்ட. 7,500 to 8,000 ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வந்து டீச் பண்ண போகிறோம். ஸோ உங்களால் முடியுமா, பண்ணி கொடுக்க முடியுமான்னு என்கிட்ட கேட்டாங்க. ஸோ நான் நினச்சேன், என்னால் ஒரு ஆளால் அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னா என்னோடய ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களெல்லாம் ஒரு ஜாயின் பண்ணலாம். அது மூலமாக ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தோம்னா ஒரு டாபிக் இல்லாமல் ஸ்டூடெண்ட்டோட எல்லா டாப்பிக்கையும் நம்ம வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணோம். அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து டெலஸ்கோப் செஷனுக்காக நியூ கிரியேஷன் பரமேஸ்வரன் ப்ரோ நம்ம கூப்பிட்டுருந்தோம். ரெண்டாவது ராக்கெட் பற்றி, அந்த ராக்கெட் சயின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம நடராஜன் ப்ரோவை நம்ம அதில் ஆட் பண்ணோம். மூணாவதாக வந்து நம்ம செஷன் என்ன தான் நம்ம பண்ணாலும் நிறைய மாணவர்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம மைண்ட் கேப் சரவணன் ப்ரோவும் அவங்களையும் ஆட் பண்ணேன். எதுக்குன்னா இன்ட்ராக்ஷன் நிறையா இருக்கணும், நம்ம வெறும் கிளாஸ் மட்டும் எடுக்கக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸோட நிறைய இன்ட்ராக்ஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் ப்ரோ அவங்களையும் ஆட் பண்ணோம். ஸோ இந்த ஒட்டுமொத்த இதுவும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நாங்கள்
பசங்கள்ட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டோம். ஏன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோட முடிஞ்சிடும். அடுத்தடுத்த கேள்விகள் வந்தால் தான் நம்ம அடுத்தடுத்த ஒவ்வொரு ஸ்டெப் வச்சு நம்ம ஒவ்வொரு விஷயம் கற்றுக்க முடியும். ஸோ இந்த ஈவெண்ட்டில் 12,000 ஸ்டூடெண்ட் நாங்கள் மீட் பண்ணோம் பப்ளிக்கோட சேர்த்து அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுவும் நம்ம நைட் ஸ்கே செஷன்லாம் வச்சும்போது விடிய காலைல வரைக்கும் உட்காந்து அவ்வளோ பணியிலையும் தெரிஞ்ச ஸ்டார்ஸ் அவங்க இது என்னவா இருக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம நிறைய விஷயம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம பண்ணிகிட்டு இருக்க ஈவெண்ட் இன்னும் நல்லா ரீச் ஆகும், நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு இது நல்லா எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். இதுல மூணாவதா மைண்ட் கேப்லேருந்து சரவணன் வந்திருக்காரு. அவர்கிட்ட இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தஞ்சாவூர் வந்தப்போ வந்துட்டு எந்த ஐடியாவுமே இல்லாமல் வந்தோம். ஜஸ்ட் ஏதாவது கிளாஸ் எடுக்க போகிறோம், சயின்ஸ் சொல்லி தர போகிறோம், என்ன கேட்க போகிறாங்க, சும்மா எதாவது சிம்பிளாக கேட்பாங்க அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் டே பை டே போக போக தெரியுது ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம வயசில் இவ்வளோ டவுட்ஸ் நமக்கு வந்திருக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் எப்படி உருவாச்சு, ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு ஒரு நாளைக்கு 200 பேர் வராங்க அப்படின்னா ஒரு ஆள் 10-20 கொஸ்டின் கேட்குறாங்க. அவங்க கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து நம்ம அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் நமக்கு தெரியாமல் இருக்குது. அவங்கள்ட்ட நிறையா நான் கற்றுக்கிட்டேன். எங்கிட்ட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறையா அவங்க சொல்லியும் கொடுத்துருக்கேன். நான் எதிர்பார்த்தது என்னமோ சரி சின்ன பசங்க என்ன கேட்க போகிறாங்க, நம்ம ஈஸியாக சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தனே தவிர, இங்கே வந்து பார்த்துக்கப்போன்னு தெரியுது நம்ம தான் சின்ன பையனாக இருக்கோம், இன்னும் வளர வேண்டியது இருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் கேட்டான், சார் இப்போ கேலக்ஸி எப்படி சார் உருவாச்சு? அவன் 4th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். அவனுக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும். ஆனால் 7-8 வயசில் எனக்கு அந்த டவுட்டே வந்ததில்லை. இப்போ அவன் இந்த ஏஜ்லேயே அவ்வளோ டவுட் வந்திருக்கு அப்படின்னா இப்போ இன்னும் பெருசாக போக அவங்க நாலேஜ் எவ்வளவோ க்ரோவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய செலக்ட் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் ஃப்ரீயாக சொல்லி தரும்போது ஒரு ஆஃபர் பண்ணியிருக்கோம். வீக்லி ஃப்ரீயாக சொல்லி தரும்போது ஒரு ஆஃபர் பண்ணியிருக்கோம். அது இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் அவங்கள பற்றி நிறையா சொல்லலாம், என்னென்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியும். எல்லாமே டே பை டே அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஈவன் ஒரு நைட் செஷன் ஆல்சோ கண்டக்ட் பண்ணுவோம். நைட் 1 மணி 2 மணி 3 மணி அப்படின்னாலும் அந்த டைம்லேயும் டவுட் கேட்க முடியுமா அப்படின்னா இந்த ஊர் பசங்க அவ்வளோ டவுட்ஸ் கேட்டாங்க. இன்னும் ஒரு 4th படிக்கிற பையன் சொன்ன இல்லைங்கன்னா ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் தான் போய்ப்பான். அவன் வந்து கேட்குறான், சார் நம்ம எப்படி சார் வந்தோம், நம்ம எங்கேருந்து சார் வந்தோம், நம்ம இந்த மாதிரி கேலக்சிஸ் இருக்கா சார், யூனிவர்ஸ் இருக்கா சார், இதெல்லாம் ஒரு வீடியோ பார்த்தேன் சார், முன்னாடி ஒரு வீடியோ போட்டிங்க, அதெல்லாம் உண்மையா, எப்படி வந்துச்சு, அவ்வளோ ஒரு நாலேஜபுளாக இருக்காங்க. நம்மளோட சின்ன வயசுல அவ்வளோ நாலேஜபுள் நம்ம இல்லை. இப்போ இருக்க பசங்க அவ்வளோ நாலேஜபுளாக இருக்காங்க. அவ்வளோ நாலேஜ் வந்து கண்டிப்பாக நம்ம க்ரோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு மறுபடியும் கிடைக்கணும். எல்லா ஊருக்கு போய் மறுபடியும் எங்களோட சேர்ந்து நாங்கள் மறுபடியும் தொடரணும்னு நினைக்கிறோம். நன்றி. ஓகே காய்ஸ், நம்ம எல்லாருமே வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் கேட்டிருக்கலாம். பட் இவங்க இதை விட பெருசாலாம் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லைக் பரமேஸ்வரன் அண்ணா வந்து எப்படி ஹோம்மேட் டெலிஸ்கோப் மேக்கர், லைக் வீட்லேயே வந்து டெலிஸ்கோப் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி ஐவிஷன் இந்தியாவிலேருந்து சுரேஷ் அண்ணா வந்து நைட் ஸ்கை அப்சர்வேஷன் ப்ளஸ் அந்த நைட் ஸ்கையோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி அவங்க நிறையாவே பேசிகிட்டு இருக்காங்க, நிறையா செஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி லைக் மைண்ட் கேப்லேருந்து சரவணன் வந்து ஆஸ்ட்ரானமி பற்றின நிறைய ஆன்லைன் கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி லைக் இவங்க எல்லாரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து டேரெக்டாக அவங்க கூட காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட டேரெக்டாக நிறைய செஷன்லாம் கற்றுக்கலாம். ஸோ இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.